மேஷராசிக்கார நண்பர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு 15 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் நீங்கள் நன்மையை பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிரக சேர்க்கையால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுது. சின்ன சின்ன தடைகளும் அது சரியாகி உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போகுது. இதில் ஒரு சிலருக்கு எச்சரிக்கை தேவைங்க. அந்த எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய நபர்கள் யார்? மேஷராசிலர் எல்லாத்துக்குமே நல்லது தானே சார் நடக்கணும். அதே ஒரு சிலருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தசாபுத்தி வேறையாக இருக்கும், லக்கினம் வேறையாக இருக்கும், நட்சத்திரம் வேறையாக இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறையாக இருக்கும், உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறையாக இருக்கும். மேஷராசி பொறுத்த வரைக்கும் முருகனுடைய ஆற்றல் பெற்ற ராசி தான். இருந்தாலும் மேஷராசி தனித்து செயல்படாது. மேஷராசி கூட எந்த ஒரு ராசி செயல்படுதோ அதற்கு தகுந்தது மாதிரி தான் அது செயல்படும். ஸோ அது மாதிரி தான். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கூட யாராவது ஒருத்தர் தான் உங்களுக்கு தைரியம் பிறகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு ஒற்று ராசி மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக பார்த்துலாம். நிறைய பேர் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட்டாக கால்குலேட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம A to Z சொல்லிடுவோம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அதிகமாக இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையோ அல்லது காதல் வாழ்க்கையிலையோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலும் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிருக்கலாம். வெளிநாட்டு மக்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கீழே வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருவோம். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி சார், இந்த மேசராசிக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அற்புதமான தொழில் நன்மை, லாபம் தரக்கூடிய ஒரு நிதி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அமையுது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா சொத்து சேர்க்கலாம். அதே மாதிரி தடைகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு நிலபலங்கள் வாங்கலாம். அதே போல் சுப நிகழ்ச்சிகளும் உங்களோட குடும்பத்தில் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த 15 நாட்களில். அதே போல் உங்களுக்கு 5 கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பண சேர்க்கை அதிகமாகும், பண வரவும் அதிகமாகும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சிக்கலில் இருந்திருப்பீங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் அன்ஸ்டேபிளாக தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அதில் ஓரளவுக்கு உங்களை ஸ்டேபிள் பண்ணுற அளவுக்கு பண வரவுகள் இருக்குது. கொடுக்காத பணம், உங்கள்கிட்ட வராத பணம் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கிளியராக உங்கள் கைக்கு உங்களுடைய கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளாகவும், கடனில் ஓரளவுக்கு அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளாகவும் அமையுது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடன் அடைக்கிறது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் அடையும். சார் நிறைய பேர் பேப்பரில் எழுதி வைக்க சொல்கிறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுக்கிறீங்க, அந்த கடன் வாங்கின நபர்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கடன் அடையுது. அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறீங்க, என்னடா இவ்வளோ தான் கொடுக்குறேன் அப்படின்னா கூட கொடுக்குறீங்க, அது கொஞ்சம் சீக்கிரம் அடைஞ்சிடுது. அவ்வளோதான். அதே போல் நிறைய பேர் அப்படி கொடுக்க முடியாதவங்க தான் ஒரு பேப்பரில் எழுதி வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களால கொடுக்க முடியாது. சார் இப்போ லோன் இருக்குது, இப்போ 500 கொடுக்க முடியுமா? 50 லட்ச ரூபா லோன் இருக்குது, 100 கொடுத்தா வாங்குவாங்களா? ஒரு பேப்பரில் எழுதி அந்த லோன் நம்பரை மேலே எழுதி அதில் 100 இல்லை 500 போட்டு அந்த பேப்பருக்குள்ளே ஒரு கவருக்குள்ளே, ஒயிட் கவருக்குள்ளே போட்டு மேலே அந்த லோனோட நம்பர், லோன் இந்த 15 நாட்களில் அடைக்கப்படும் இல்லையா, இந்த ஒரு வருடத்தில் அடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அதற்கான முதல் தொகை இது அப்படிங்கிற மாதிரி எழுதி அதில் வைங்க. அது பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க சார், ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் தெரியறதில்ல. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் உங்களுக்கு கண்டிப்பாக அடையும். அதே போல் மேசராசிக்கு குடும்ப சம்பந்தமும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிகழ்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் அந்த மரியாதை உங்களுக்கு அதிகமாகவே உயரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதே போல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு காரணமும் நீங்களாக இருப்பீங்க. ஒன்றே குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல செயல்களும் நல்ல விஷயங்களும் விழாக்களும் உங்களால் அறிமுகப்படுத்தப்படும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு யாருக்காவது நடக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடியது, குடும்பத்திற்குள்ளே அதிகரிக்கக்கூடியது உங்களால் தான் காரணமாக இருக்கும். அதே போல் தொழிலில் அசுர வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, பூர்வ புண்ணியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபம் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மேஷ ராசிக்கு இந்த 15 நாள் அமையுது. சரி சார், இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு, வேறு என்ன கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு தான். இந்த 15 நாளில் பண வரவு தான் சார். எல்லா நாளும் அப்படி தான் சொல்கிறாங்க, இருக்கிறதுலே கஷ்டமாகிறது பண வரவு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போயும் நான் சொல்கிறேன், ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பணம் வருமானு தெரியாது. ஓரளவுக்கு நீங்கள் பழசை கம்பேர் பண்ணும் போது பரவாயில்லையா இருக்கும். இதை விட நீங்கள் பணத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த 15 நாட்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு எனர்ஜி, மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுத்த அளவுக்காவது உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே போல் நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா முதுகு தண்டோடம், கால்,
ஏதாவது இந்த வண்டியில் வாகனத்தில் போகும்போது இந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்தீங்க அப்படின்னா போதும். அதே மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வரலாம், அதெல்லாம் உடல் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதுவுமே சரியாயிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உடல் பயிற்சி கண்டிப்பாக தேவை, வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. இது வந்து உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு தான். ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வழிபட்டீங்க அப்படின்னாலும், அதே மாதிரி சிவப்பு நிற ஆடைகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் நன்மை உண்டு. விநாயகர், ஆஞ்சநேயர் ஏன் வழிபடணும்? அதாவது சனியினுடைய தாக்கம் கம்மியாகணும் அப்படின்னா விநாயகர், ஆஞ்சநேயர் இந்த இரு தெய்வங்களை மட்டும்தான் வணங்க முடியும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஒரு சூரிய நமஸ்காரம், ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணுங்கள். சனிக்கிழமையில் போய் விநாயகரை, ஆஞ்சநேயர் வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சிவப்பு நிற ஆடைகள் அணிவிங்க. இது ரொம்பவே நல்லது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சிகப்பு சட்டை. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதத்தில் 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 13ஆம் தேதி ஆகிய நாள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ இதுலேயே பிப்ரவரி 27 இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மார்ச் 1லேருந்து பார்த்துட்ருப்பீங்க. 1, 3, 6, 8, 13 இந்த நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்களாக உங்களுக்கு அமையுதுங்க. சரி சார், இது எல்லாம் ஓகே. இது எந்த நாள் வரைக்கும்? மார்ச் 15 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். மார்ச் 14, 15 வரைக்கும் பக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இதுவுமே அடுத்த விஷயங்கள் நான் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே தடையே கிடையாது. மேஷ ராசியில் பிறந்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வமான முருகர் இல்லை விநாயகர். மேஷ ராசியில் பிறந்தவங்க இந்த 2 பேரும் கண்டிப்பாக இஷ்ட தெய்வங்களாக கொண்டு இருப்பீங்க. தெய்வமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த இரு தெய்வங்கள் வந்து வணங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதே போல் மேஷ ராசியில் பிறந்த வேறு மதத்தினர் இருக்கீங்க அப்படின்னாலும் தயவு செய்து நீங்கள் எந்த மதத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். 10 பேருக்கு தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், ஏதோ ஒன்று, புளி சாதம், ஏதோ ஒன்று ஒரு சின்ன கப்பில் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். தண்ணி கொடுங்க. அதே போல் சிகப்பு ஆடை வாங்கி யாராவது ஒரு வயசான ஒரு அம்மாவுக்கு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பழைய உங்களுடைய முன்னோர்களுடைய சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது. ஒரு பசியை ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றலாக அமையுது. மிகப்பெரிய பூர்வ புண்ணியத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலாக அமையுது. அதே போல் உங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியோர்கள்கிட்ட மரியாதையாக நடந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட வார்த்தைகள் நல்லதாக வாங்க. மேஷராசியில் மட்டும்தான் நீங்கள் நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பரம்பரையிலேயே போய் செக் பண்ணிங்க அப்படின்னாலும் நிறைய சாபங்கள் வாங்கின ராசி இந்த மேஷராசியாக இருக்கும். இப்போயுமே ஒவ்வொருத்தருக்கு பூர்வீகங்கள் செட் ஆகாது அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லியிருப்பாங்க. மேஷராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்களாம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. பண வரவில் ஏதாவது சொத்து பிரிக்கிறதுல தாய் தந்தையருக்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தாய் தந்தையர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஆகாத பிள்ளைங்கிற மாதிரிலாம் அவங்கள வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டியாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேஷராசிக்காரர்கள் குழந்தைகளோட கட்டுப்பாட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குழந்தைகளாக ஒரு 2 குழந்தையாக இருக்கீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் ஒரு பார்ஷியாலிட்டியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்போடையே நீங்கள் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது பார்ஷியாலிட்டியை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதே தவிர அவங்க சமமாக தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பூர்வ புண்ணியத்தை சரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வாய்ப்பும் உங்களுக்கான கிடைக்கக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதே போல் தாயின் வழியில் உங்களுக்கு வந்து சொந்தங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். இது வந்து மேஷராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்கும் பொருந்த மாதிரி சார் அப்படிம்பீங்க. ஆனால் மேஷராசிக்கு இந்த காலகட்டம் வரைக்கும் அதிகமாக தாய் வழி சொந்தங்கள் மட்டும்தான் அதிக பூஸ்டப் அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி சொந்தங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் எதிரிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. தொழிலில் உங்களுக்கு போட்டிகள் அதிகம், தொழிலில் கந்திஷ்டி அதிகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம், நிலப்பலன்கள் வாங்கக்கூடிய காலகட்டம், வீடு வந்து கிரையம் பண்ணக்கூடிய காலகட்டம், வீடு ஆல்ட்ரு பண்ணக்கூடிய காலகட்டம், வீடு பெருக்கிங்க அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு படிக்கட்டோ இல்லை ஏதோ ஒன்று வந்து சரி பண்ணுவீங்க. இல்லை கதவு இது மாதிரி ஏதோ ஒன்று ஒரு சின்ன வீட்டு வேலையாவது நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அதன் மூலமாக பல நன்மைகளும் அமையுது. புதிய வண்டிகள் வாங்கக்கூடியது, புதிய கார் வாங்கக்கூடியது, செகண்ட் ஹேண்டாக கார் வாங்கக்கூடியது, செகண்ட் ஹேண்டாக 2 வீலர் வாங்கக்கூடியது, ஏதோ ஒரு வண்டி வாகனங்கள் நீங்கள் வந்து புதுசாக வாங்குவீங்க. வண்டி சேர்க்கை அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். திருமணம் ஆகாமல் தவிச்சிருக்கிறீங்களுக்கு 15 நாட்களில் முதல் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாத காலங்களில் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அமைவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அமையுதுங்க. இந்த மேஷராசிக்கு இதுதான் முக்கியமான ஒரு பலன். ஸோ முன்னாடியே சொன்னதான், பரிகாரம் அப்படின்னா ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். சிகப்பு ஆடை வந்து யாராவது ஒரு வயதானவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் சிகப்பு சட்டையை பாணிங்க. முக்கியமான நாட்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மார்ச் 1, 3, 6, 8, 13 இதெல்லாம் முக்கியமான நாட்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம்
பொறுமையாகவும் நிதானமாகவும் கொஞ்சம் பார்த்து நடந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மாசி மாதம் வந்து சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் நீங்கள் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுக்கு அதிகமாக காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 6 மணிக்கு சூரியனை பார்த்து வழிபட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அன்றைக்கி வாய் விட்டு சூரியன்கிட்ட வழிபட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி பிரபஞ்ச சக்தி உங்களோடு சேர்ந்து இணைந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு தகுந்த ஆறாவை கொடுத்து அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழிகளை வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியறதில்ல, அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். ஓம் சூரிய பகவானை போற்று, ஓம் சூரிய பகவானை போற்று, ஓம் சூரிய பகவானை போற்று அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு 11 முறை டைப் பண்ணுங்கள். அதை 11 முறை டைப் பண்ணிவிட்டு தயவு செய்து ஃப்ரீ டைமில் வீட்டில் எப்போ வேணாலும் சூரியன் உங்கள் கண் முன்னாடி தெரியும் போதோ அல்லது சூரிய வெளிச்சம் இருக்கும் போதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய நன்மை உண்டாகும். அது உங்களுக்கே தெரியாது, அது போக போக சரியாகும். அதேமாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். ஜஸ்ட் கால் பண்ணி பிரபல ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.